ஆந்திர மாநிலம் திருப்பதி அருகே வீட்டில் தனியாக இருந்த முதியவர்களின் கை கால்களை கட்டி போட்டு பீரோவில் இருந்த நகை மற்றும் பணத்தை கொள்ளையடித்து சென்ற முகமூடி கொள்ளையர்களால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன் வணக்கம். இந்த கொள்ளை சம்பவம் குறித்து விவரிங்க சரவணன். திருப்பதி அருகே உள்ள திகுவ காசி பெண்லா என்ற கிராமத்தில் 3 முதியோர்கள் தனியாக ஒரு வீட்டில் வசித்து வருகின்றனர். இவர்கள் பிள்ளைகள் வெளியூரில் வேலை பார்த்து கொண்டு அங்கு தங்கியிருக்கும் நிலையில் இந்த 3 முதியோர்களும் தனியாக வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் நேற்று நள்ளிரவில் திடீரென ஒரு கார் அந்த வீட்டின் முன்பாக நின்றது. அந்த காரில் இறங்கிய 3 பேர் முகமூடி அணிந்து கொண்டு வீட்டு கதவை உடைத்துக் கொண்டு உள்ளே சென்றனர். அங்கு இருந்த மூதாட்டிகளிடம் அந்த பீரோ சாவியை கேட்டு மிரட்டி அடித்துள்ளனர். அடித்த கையோடு மீண்டும் அந்த சாவியை பெற்றுக்கொண்ட பிறகு அவர்கள் கைகளை கட்டப்பட்ட பிறகு அங்கு பீரோவில் வைக்கப்பட்டிருந்த 70,000 ரொக்க பணம் மற்றும் அவர்கள் வைத்திருந்த நகைகள், கழுத்தில் அணிந்திருந்த தங்க செயின்கள், வெள்ளி பொருட்கள் ஆகியவற்றை கொள்ளையடித்து அங்கிருந்து சென்றனர். இது குறித்து அந்த மூதாட்டிகள் அலறல் சட்டம் கேட்டு அருகில் இருந்தவர்கள் உடனடியாக வீட்டில் கதவை திறந்து உள்ளே பார்த்தபொழுது 3 பேரும் கை கால்களை கட்டிய நிலையில் கிடந்துள்ளனர். உடனடியாக அவர்களை மீட்டு அருகில் உள்ள திருப்பதி காவல் நிலையத்தில் இது குறித்து தகவல் தெரிவித்தனர். தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் அந்த விசாரணை நடத்தி வருகிறார். மேலும் அருகில் வைக்கப்பட்டிருந்த கேபிள் டிவியில் பதிவாகியுள்ள காட்சிகளை பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி சரவணன். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.